பொதுவாகவே திருநங்கைகளுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், உங்களால வளர முடியாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு உலகத்துல ஒரு மதிப்புக்குரிய இடமே இல்லாதன்னு சொல்லும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 என்ன அரசியலுக்கு அழைத்து செய்தி தொடர்பாளராக அறிவித்தாங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போது பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், இல்ல பொதுக்குழுவா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே ஒரு திருநங்கைக்கும் அந்த அரசியல் அங்கீகாரம் இருக்கணும்னு சொல்லி மதிப்புடனும் கண்ணியத்துடனும் நடத்தி வருகிறார். நிச்சயமாக இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். அதனாலதான் நான் விருப்ப மனு கொடுத்திருக்கேன். எங்களுக்காக வீட்டு வசதிக்காகவும் சரி, மருத்துவ வசதிக்காகவும் சரி, இல்ல பொருளாதார ரீதியாக திட்டங்கள் சட்டங்கள் நிறைய அரசுகள் எங்களுக்காக திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனா எங்களோட குரல் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ கேட்கப்படுவதில்லை. நிச்சயமாவே எங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி பெறணும். நாங்க பட்ட கஷ்டங்கள், நாங்க பட்ட புறக்கணிப்புகள், நாங்க பட்ட வேதனைகள் எல்லாமே நிச்சயமா அது உதவும். அரசியல்ல மக்கள் பணிக்காக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அரசியல் கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு புரட்சிகரமான செயலை பண்ணக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. இந்த மாதிரி புரட்சிகரமான ஒரு முடிவெடுத்து ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு அரசியல் நாற்காலியை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நிச்சயமாக இந்த மனுவை அண்ணன் எடப்பாடியார் பரிசீலித்து அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்பட்டிருப்பேன். ஒரு சாதாரண தொண்டராகவும் இந்த கட்சிக்காக நான் கடந்த 8 வருடங்களாக பயணித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இந்த வாய்ப்பு கிடைத்தால் எங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எந்த தொகுதின்னு விருப்பம் இல்ல, அண்ணன் எந்த தொகுதி கொடுத்தாலும் அதுல திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற பாஜகவோட திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கிறதுக்கு நான் நிச்சயமாக செயல்படுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.